إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் சுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக அல்லாஹுவினுடைய ஆணை கிணங்க ஜுமா தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக மிகுந்த உற்சாகத்துடனும் உள தூய்மையுடனும் இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டுதல் படி ஹுதுபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து
காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வ ஈயாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, சிறார்களே, இளைஞர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அல் குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பு தன்மையாக அல் குர்ஆனில் குறிப்பிடுவது அவர்களுடைய நற்குணங்களைத்தான். பல்வேறு நபிமார்களுடைய சிறப்பு தன்மைகளை புகழ்ந்து பேசும் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய நல்ல குணத்தை தான் மிக சிறப்பான பண்பாக குர்ஆன் பட்டியலிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான நற்குணத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று நாம் சொல்லி இந்த உலகம் அறிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பல்வேறு குணங்களை பெற்றிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் புகழ்ந்து பேசுகின்ற பொழுது அவர்களுடைய சிறப்பு தன்மையாக நல்ல குணத்தை தான் அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்லுகிறான். அல் குர்ஆனினுடைய தொடர்பிலே இருந்தவர்களுக்கு தெரியும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி மிகவும் வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய பகுதி நம் வாழ்வின் நல்லொழுக்கங்களைத்தான் அல் குர்ஆன் மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறது. அல் குர்ஆனில் நிறைய நபிமார்களுடைய சிறப்பு தன்மைகளை பற்றி தனித்தனியாக அல்லாஹ் பேசுவான். ஒவ்வொரு நபிக்கும் சில தனித்தன்மைகளை பற்றி குர்ஆன் தொடர்ந்து பேசும். இப்ராஹிம் நபியை பற்றி பேசுகின்ற பொழுது இப்ராஹிம் நபியினுடைய விருந்தோம்பலை பற்றி குர்ஆன் பேசும். விருந்தினரை உபசரிப்பதில் அவர்களை அடித்து கொள்வதற்கு ஆள் இல்லை. மூசா நபியை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்களுடைய கோபத்தை பற்றி, மூசா நபியினுடைய கோபத்தை பற்றி குர்ஆன் பேசும். அய்யூப் நபியினுடைய பொறுமை, இப்ராஹிம் நபியினுடைய தியாகம் விருந்தோம்பல், மூசா நபியினுடைய கோபம் சீற்றம், சுலைமான் நபியினுடைய அரசாட்சி, இப்படி தனியாக எல்லா நபிமார்களுடைய சிறப்பு தன்மைகளை பேசுகின்ற அதே வேளையில் எல்லா சிறப்புகளையும் தன்னகத்திலே கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தனித்தனியாக எந்த புகழாரமும் குர்ஆனிலே சூட்டப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியின் மறு உருவம், இரக்கத்தன்மை, இப்படி எல்லா குணங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருந்த பெருமானார் அவர்களை பற்றி குர்ஆன் ஒரே ஒரு வார்த்தையில் மொத்தமாக சொல்லிவிடுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான்,
وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நபியே, நீர் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர் என்று குர்ஆன் சொல்லும். இந்த வசனத்தின் வாயிலாக இந்த உலகத்திற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன கருத்து அப்படின்னா, உங்களுடைய வணக்க வழிபாடுகளில் கொஞ்சம் குறைவு இருக்கலாம், நிறைவு இருக்கலாம், பரவாயில்லை, அதை அல்லாஹ் பார்த்து கொள்ளுவான். உங்களுடைய கல்வியிலே சில குறைகள் இருக்கலாம், மேம்பட்டு இருக்கலாம் அல்லது குறைந்து இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒழுக்கத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, ஒழுக்கம் கெட்டவர்களாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்று குர்ஆன் பேசுகிறது. நிறைய படித்திருக்கிறான், சிறந்த கல்விமானாக இருக்கிறான். ஏபிசியினுடைய எல்லா எழுத்துக்களில் பாதி எழுத்து படிப்புக்கு பின்னாடி இருக்குது. எம்ஏல தொடங்கி எம்ஃபில் ஆரம்பித்து ஏபிசிடியில் ஒரு பாதி எழுத்து அவர் படிப்புக்கு பின்னாடி இருக்குது. நல்லொழுக்கம் போதிக்கப்படாத காரணத்தினாலே நாம் பார்த்திருப்போம் வேடிக்கையான காட்சி. ஃபேண்ட்டு இன் பண்ணியிருப்பார், காஸ்ட்லியான ஷூ, டை எல்லாம் அணிந்திருப்பார். நல்லொழுக்கம் போதிக்கப்படாத காரணத்தினால நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பார்கள், நாம் பார்த்துருப்போம். நல்ல காஸ்ட்லியான ஷர்ட்டு, காலில் ஷூ மட்டும் பல ஆயிரம், அவருடைய பேருக்கு பின்னாடி பட்டங்கள் நீண்டு கொண்டே இருக்கும், எல்லாம் இருக்குது, சிறந்த கல்விமான் தான். இருந்தாலும் சாதாரண சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒழுக்கம் கூட தெரியாதவர்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிறார்கள். சிறந்த கல்விமானாக இருக்கலாம், ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த கல்வியினால் எந்த பெருமையும் இல்லை. மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கலாம், நிறைய வசதி வாய்ப்புக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம், அவனிடத்தில் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் பணத்திற்கு மதிப்பு இல்லை. கல்வியாளராக இருக்கலாம், ஒழுக்கம் இல்லாட்டி கல்விக்கு மதிப்பு இல்லை. பணக்காரனாக இருக்கலாம், ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் பணத்திற்கு மதிப்பு இல்லை. பெரிய பெரிய பதவியிலே பொறுப்புகளிலே இருக்கலாம், ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த பதவிக்கு மதிப்பு இல்லை. ஆக ஒரு மனிதனை அலங்கரிப்பது அவனுடைய நல்லொழுக்கங்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகிறது. இஸ்லாம் பிறந்த இடம் நமக்கெல்லாம் தெரியும், அரபுலகத்திலே இஸ்லாம் தோன்றியது. அரபு மண்ணிலே தோன்றிய இஸ்லாம் உலகம் முழுக்க கோடான கோடி மக்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை பின்பற்றி வருகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கை நெறியாக இஸ்லாத்தை அவர்கள் ஏற்று வாழ்கிறார்கள். எப்படி இஸ்லாம் பரவியது? இன்றைக்கு இருக்கின்றதை போல வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ, ட்விட்டரோ, பட்டரோ எந்த குப்பையும் அந்த காலத்தில் இல்லை. ஆனால் ஒற்றை மனிதராக அரபுலகத்திலே விதைக்கப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரே ஒரு மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 வயது கடந்த பிறகு மக்களிடத்திலே கொண்டு போய் சத்தியத்தை சொல்லுங்கள் என்று ஆரம்பித்த அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய துவக்கம் அரபுலகத்திலே ஒரே ஒருத்தரை கொண்டுத்தான். நினைத்து பார்ப்பதற்கு வியப்பாக இருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாம் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. இஸ்லாத்திற்கு ஒன்று என்று சொன்னால் உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இன்றைக்கு போற்றப்படுகிறது. இஸ்லாம் எப்படி பரவுச்சு? சில மடையர்கள் திட்டமிட்டு வரலாற்றை புனைந்து விஷத்தை கலப்பார்கள். இஸ்லாம் வாளால் பரவியது. 100% இல்லை, லட்சம் அல்ல, கோடி சதவீதம் பொய் இஸ்லாம் வாளால் பரப்பப்படுவது என்று சொல்லப்படுவது என்ற செய்தி. அப்போ இஸ்லாம் எப்படிங்க பரவுச்சு? அரபுலகத்திலே தோன்றிய இஸ்லாம்
பல நாடுகளுக்குள் வியாபித்து பல கிளைகளை பரப்பி உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய ஒரு கூட்டம், கோடான கோடி இஸ்லாமியர்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இஸ்லாம் பரவியது? பல காரணங்கள் சொல்லலாம். இஸ்லாத்தினுடைய கொள்கை பிடிக்கப்பட்டு இஸ்லாத்திற்கே வந்தார்கள், உண்மை. ஜாதி கொடுமையினால் தவித்தவர்கள், புழுவாய் துடித்தவர்கள், எங்களுக்கு சமத்துவம், எங்களுக்கு மரியாதை, எங்களை மாமன் மச்சான் என்று அடைக்கிற கூட்டம் இஸ்லாத்திலே இருக்கிறது, அவர்கள்தான் சகோதரர்களாக பழகுவார்கள் என்று எண்ணி இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் சிலர்கள் இருக்கலாம். ஆனால் என்ன வரலாறு தெரியுமா? குறிப்பாக காயல்பட்டினத்தில் இருப்பவர்கள் இந்த வரலாற்றினுடைய கொஞ்சமாவது நுனி அளவுக்காவது தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறைக்கு இந்த வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறார்கள்ட்ட உலகத்தில் பெரிய பணக்காரர் யார் அப்படின்னு கேட்டால் மாண்புமிகு கூகுள் துணையை கொண்டு சொல்லிவிடுவார்கள். எல்லாவற்றிற்கும் கூகுளை பிடித்து கொண்டு செய்தியை பிடிக்கிறார்கள். இந்த காயல்பட்டினத்தினுடைய கொஞ்சம் கடந்த கால வரலாற்றை உற்று நோக்குகின்ற பொழுது நாம் அறிந்தவரை அரபுலகத்திற்கும் இந்த காயல்பட்டினத்திற்கும் ஒரு காலத்தில் ஒரு லிங்க் இருந்திருக்கு. லிங்க் அப்படின்னா தூய தமிழில் தொடர்பு அப்படின்னு அர்த்தம். எப்படி அரபுகள் இங்கே வந்தார்கள், வணிகம் செய்தார்கள், இது போல பல ஊர்களுக்கு, கேரளா முதல் கொண்டு பல ஊர்களுக்கு இஸ்லாமியர்கள் அரபுலகத்திலிருந்து வணிக நோக்கத்தோடு வந்தார்கள், மதத்தை பரப்பவில்லை. அவர்களுடைய நல்லொழுக்கத்தை பார்த்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அவர்களுடைய நல்ல கேரக்டரை பார்த்தார்கள். என்ன மாதிரி தங்கமான பாயா இருக்காரு, நாமும் முஸ்லீமாக மாறினால் என்ன என்று இஸ்லாம், அரபுலகத்திலே தோன்றிய இஸ்லாம் இன்றைக்கு பல நாடுகளுக்கு பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்களில் மிக முக்கியமான ஒரு காரணம் இஸ்லாத்தை நல்லொழுக்கத்தின் மூலமாக போதித்தார்கள். 100% உண்மையான தகவல். ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு. எந்த முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தார்களோ, எந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து ஒரு கூட்டம் முஸ்லீமாக மாறியதோ, எந்த முஸ்லீமினுடைய நடவடிக்கையை பார்த்து நாங்கள் இஸ்லாத்திற்கு வந்தால் எங்களுக்கு கௌரவம் கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும் என்றும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவினார்களோ, அந்த நிலை இன்றைக்கு அப்படியே ரிவேர்ஸில் போயிட்டு இருக்கு. நாமெல்லாம் கவலையோடு ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். என்ன சொல்றாங்க தெரியுமா? இஸ்லாத்தை பார், முஸ்லிம்களை பார்க்காதே. உனக்கு இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இஸ்லாத்தினுடைய கொள்கையை பற்றி தெரிந்துக்கணுமா? ஒரு காலத்திலே சொல்லப்பட்டது, முஸ்லிம்களை பாருங்கள், அவரை பார்த்தால் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவருடைய நடை, உடை, பாவனை, அவருடைய நியாயம், தொழிலில் இருக்கக்கூடிய அறம், இது எல்லாம் பார்த்து இஸ்லாத்திற்கு வந்த காலம் ஒரு காலம், அது பொற்காலம். இன்றைக்கு சூழல் கொஞ்சம் கவலையாக இருக்கிறது, கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொண்டவர்கள் முஸ்லிம்களுடைய தனி நபருடைய கேரக்டரை, ஒழுக்கங்களை பார்த்தா இஸ்லாத்திற்கு வரவே மாட்டாங்க. வட்டி வாங்குபவர்கள் முதல் இடம் முஸ்லிம்கள், அதிகாரிகளாக இருந்து லஞ்சம் வாங்கக்கூடிய முஸ்லிம்கள், வியாபாரத்திலே கலப்படம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள், விபச்சாரம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள், மது அருந்தக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? பெருமையாக பேசிக்கொள்கிறோம். எங்கள் ஊரில் டாஸ்மார்க்கும் எங்கள் ஊருக்கும் சம்பந்தம் இல்லை என்று பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம். உண்மைதான். என்ன ஆச்சு வேதனைன்னா, அப்படி டாஸ்மாக் இருந்தால் எந்த அளவுக்கு குடிமக்கள் உருவாகுவார்களோ அதைவிட அதிகமாக போதையில் சீரடையக்கூடிய பெரியவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? முஸ்லிம்களை பார்த்தால்
இன்றைக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்து விடுகிறது. மோசடிக்காரர்களில் முதல் இடம் முஸ்லீம். பொய் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள். இப்படி குணத்தின் மூலமாக, நல்லொழுக்கத்தின் மூலமாக கட்டமைக்கப்பட்ட இந்த மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டு, ஒரு பக்கம் இபாதத்தும் செய்து கொண்டு, ஒரு பக்கம் உம்ராவும் செய்து கொண்டு, ஒரு பக்கம் ஹஜ்ஜும் செய்து கொண்டு, எல்லா அனாச்சாரங்களையும் செய்யக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து இன்றைக்கு யாராவது இஸ்லாத்திற்கு வர முடியுமா? என்ன? நோ சான்ஸ், வாய்ப்பு இல்லை. நாம் வாழக்கூடிய இதே காயல்பட்டினம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. ஒரு ஓரமாக ஒரு பகுதியில் இஸ்லாமிய அழைப்பு மையம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தாவா சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா யாருக்காவது? தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஓரமாக பெரிய கட்டிடத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அழைப்பு மையம் இன்றைக்கு காயல்பட்டினத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே என்ன வேலை நடக்குது தெரியுமா? இளைஞர்களே, சிறார்களே, உங்கள் பிள்ளைகளை, பெற்றோர்களே, இது போன்ற இடத்தை அறிமுகப்படுத்துங்கள். என்ன நடக்குது? இஸ்லாத்தின் மீது ஆர்வம் கொண்டு தான் பிறந்ததிலிருந்து இருந்த ஜாதியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, எனக்கு இஸ்லாம் பிடித்திருக்கிறது, இஸ்லாத்தினுடைய போதனைகள் எனக்கு பிடித்திருக்கிறது, இஸ்லாத்தினுடைய சமத்துவம் எனக்கு பிடித்திருக்கிறது, இஸ்லாம் என்னை கவர்ந்து இருக்கிறது என்று படித்தவர்கள் முதல் கொண்டு பாமர மக்கள் வரை இஸ்லாத்தை தழுவி அவர்களுக்கு பயிற்சி கூட கொடுக்கக்கூடிய இடம் நம்மூரில் இருக்கிறது. இந்த செய்தி சொல்லப்படுவதற்கு காரணம் என்னன்னா, சிலர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது, படித்து விட்டு பேணுதலாக அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் படித்து பயிற்சி பெற்று வேறு துறையில் இருப்பாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய ஒற்றை வாக்கு மூலம், இங்கே மட்டுமல்ல பரவலாக சொல்லக்கூடிய வாக்கு மூலம், இஸ்லாம் எங்களுக்கு பிடித்திருக்கிறது, முஸ்லிம்களுடைய நடத்தை எங்களுக்கு பிடிக்கவில்லை. இப்படி எல்லா ஒழுக்க குறைபாடுகளிலும் ஒழுங்கீனங்களிலும் நிரம்பி இருக்கக்கூடிய சமுதாயமாக நம் சமுதாயம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரே நாட்களில் எல்லாவற்றையும் திருத்த முடியுமான்னா, நம்மால் முடிந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை திருத்திக் கொள்ளலாம். நல்லொழுக்கம்னா என்னங்க? நல்லொழுக்கம்னா என்ன? கையை கட்டி தலையை கீழே குனிந்து ஆசிரியருக்கு முன்னாடி நிற்பது நல்லொழுக்கமா? இல்லை. இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது, இந்த ஒன்றை நம்மளுடைய லைஃப்பில் பிடிச்சுக்கிட்டா போதும். இஸ்லாத்தினுடைய மற்ற கொள்கையை ஓரளவுக்கு மற்ற விஷயங்களில் நாம் சரியாக இருப்போம். நல்லொழுக்கம் என்றால் என்ன? இஸ்லாம் சொல்லித் தருகிறது, நல்லொழுக்கம் என்று சொன்னால் கஃபுல் அதா, உன்னால யாருக்கு எந்த தீமையும் வந்துவிடக்கூடாது. இதுதான் நல்லொழுக்கம். இன்றைக்கு ஒரு இளைஞன், முஸ்லிம் இளைஞன் பைக்கிலே செல்கிறான். அவனுடைய பைக்கு, அவங்க வாப்பா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த பைக்கு என்ற காரணத்தினால் இஷ்டத்துக்கு வண்டியை சாலையிலே ஓட்டி செல்லலாமா? இது நல்லொழுக்கமா? மார்க்கம் அப்படியா சொல்லியிருக்கிறது? வேகமாக அச்சுறுத்துவதை போல வண்டி ஓட்டுவது, வேகமாக ஆரன் அடித்து கொண்டு செல்வது, வளைந்து வளைந்து ஓட்டுவது, இதுவெல்லாம் ஒழுக்க வீழ்ச்சியினுடைய பல அடையாளங்களில் இது ஒரு அடையாளம். அதே மாதிரி இந்த காயல்பட்டினம் முழுக்க எல்லோருக்கும் இந்த விஷயம் போய் சேர வேண்டும். இனிமேல் இந்த விஷயத்தை தயவு செய்து நடக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. இங்கே என்ன நடக்கிறது? ஒரு கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் தெருக்களை அடைத்து விடுகிறார்கள். அனுபவித்தவர்களுக்கு தெரியும். ஒரு தெருவில் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா இந்த தெரு உங்களுக்கு சொந்தமானது அல்ல. மார்க்கம் சொல்லுகிறது கஃபுல் அதா, உன்னால் யாருக்கும் எந்த தீமையும் வந்து விடக்கூடாது. இன்றைக்கு காயல்பட்டினம் ஊருக்குள்ளே நாம் பார்க்குறோம், மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு கல்யாணம்னு வந்துவிட்டால் தெருவை அடைத்து விடுகிறார்கள். சில இடங்களில் சில நாட்கள் வரை மக்கள் அந்த போக்குவரத்தை, அந்த இடத்தை பயன்படுத்தவே முடியலை. யாராவது சிந்தித்திருக்கிறோமா? பல ஊர்களில் நாம் பார்த்துருக்கிறோம். பந்தல் போடுவாங்க, பந்தல் போட்டிருப்பார்கள். ஆனாலும்
அந்த இடத்தை கடந்து செல்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் அடைச்சி வைக்க மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பொறுப்பாளர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இது போன்ற நல்ல சம்பவங்கள் நடக்குகின்ற பொழுது இப்படி ஒரு வேலையை செய்யாதீர்கள். இது நல்லொழுக்கமா? இது நல்ல கேரக்டரா? நல்லொழுக்கம்னா என்ன? நம்மால யாருக்கும் எந்த தீங்கும் வரக்கூடாது. இப்போ நான் சொல்லுவது உங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கலாம், அது உண்மை. பல தெருக்களில் கல்யாணம் என்ற பேரில் இடத்தை அடைத்து விடுகிறார்கள். அந்த ஒரு தெருவை போய் அடுத்த தெருவுக்கு சுற்றுவதாக இருந்தால் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் போய் சுற்றணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் முஸ்லிம்களே, அருமை உறவுகளே. அவசரமான மருத்துவ தேவைக்கு வருபவர்கள் இருப்பார்கள், நோய்க்கு மாத்திரை மருந்து வாங்குபவர்கள் இருப்பார்கள், ட்ரெயினை பிடிக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும். இப்படி வந்தவங்களை இந்த சாலையை அடைத்து வைத்து விட்டு நாங்கள் கல்யாணம் செய்கிறோம், நீங்கள் கல்யாணம் செய்யுங்க, உங்கள் வீட்டு மகிழ்ச்சி, இதற்காக வேண்டி ஒட்டுமொத்த அந்த சாலையையும் அடைத்து வைப்பது என்பது இஸ்லாத்திற்கு புறம்பான செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விவரம் தெரியாதவங்க செய்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. பல ஹஜ்ஜுகள் செய்தவர்கள், பல உம்ராக்கள் செய்தவர்கள், 5 வேளை பேணுதலாக தொழக்கூடியவர்கள் தன் வீட்டு விசேஷத்தில் இது போன்று செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று அவங்களுக்கு இந்த செய்தி போய் சேரலை, இது மார்க்கம் தடை செய்யப்பட்ட செய்தின்னு அவங்களுக்கு தெரியலை, இது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இடையூறு என்பது அவங்களுக்கு தெரியலை. இனிமேல் இது போன்ற இங்கே இருக்கக்கூடியவர்கள் நினைத்தால் ஒரு மாற்றங்களை உண்டு பண்ண முடியும். பந்தலை போடுறீங்களா, வழியை விட்டு போடுங்க. இது இங்கே நடக்கக்கூடிய காலமாக நடக்கக்கூடிய ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. கேட்டால் பல காரணங்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் பஞ்சாயத்துக்கு இதை கட்டுறோம், அதை கட்டுறோம், அதெல்லாம் தனியாக ஒதுக்கிடணும். மார்க்கம் என்ன சொல்லுது? கஃபுல் அதா, ஒழுக்கம்னா என்ன? உன்னால யாருக்கும் எந்த விஷயத்திலும் இடையூறு வந்துடக்கூடாது. நாம் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், வாகனம் ஓட்டி கொண்டு செல்கிறோம், சம்பந்தம் இல்லாமல் ஆரன் அடிப்பதும் ஒழுக்க குறைபாடு தான், கத்தி கொண்டு செல்வது ஒழுக்க குறைபாடு. இப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைய சூழல். குறிப்பாக இஸ்லாம் ஒழுக்கத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் கிட்டத்தட்ட இஸ்லாத்தினுடைய 3 பகுதியில் 2 பகுதி இஸ்லாம் ஒழுக்கத்தை பற்றி தான் சொல்கிறது. நடை ஒழுக்கம், பேச்சு ஒழுக்கம், பார்வை ஒழுக்கம். இங்கே இருக்கக்கூடிய சிறார்கள் இளைஞர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து சலாம் சொல்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. சலாம் சொல்கிற பழக்கமே இன்றைக்கி போச்சு. அப்படியே சலாம் சொன்னாலும் ஏதோ எதிரியை போல பார்க்குறார்கள். அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட நான் சலாமை சொல்லி ஏன் அவர் பதில் காது கேட்கலையான்னு தெரியல, 2 தடவை சொல்கிறேன், அவருக்கு பதில் வரலை. இப்படி ஒரு பழக்கம் நம்ம இடத்துல சுத்தமாக போயிடுச்சு. சலாம் சொல்கிற பழக்கத்தை முதல்ல வச்சுக்கோங்க. தொழுகை முடித்து விட்டு வெளியிலே போகிறீர்களா, உங்களுடைய முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பை போல பிரகாசமாக இருக்கணும். சந்தோஷம், யாரை பார்த்தாலும் சிரிங்க, கையை கொடுங்க. இந்த பழக்கம் எல்லாம் நம்மிடத்திலிருந்து அகன்று போய்விட்டது. இதெல்லாம் நல்ல கேரக்டராக இஸ்லாம் சொல்லுது. இங்கே இருக்கக்கூடிய உங்களிடத்திலே நான் கேட்கிறேன், தயவு கூர்ந்து உங்களுடைய முகத்தை எப்பொழுதும் இறுக்கமாக வைத்து கொள்ளாதீர்கள். சிரித்த முகமாக இருங்க. அவை யாராக இருக்கட்டும், பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும், மாற்று மத சகோதரர்களாக இருந்தால் நலம் விசாரிப்பு. இப்படி சின்ன சின்ன ஒழுக்கங்களின் மூலமாக நம்மை செதுக்கி கொள்கின்ற பொழுதுதான் வெளி உலகத்துக்கு இஸ்லாத்தினுடைய சட்டம்லாம் தெரியாது. பாய் என்ன பண்ணுறாருலாம் அவங்களுக்கு தெரியாது. குரான்லாம் என்னென்னலாம் தெரியாது. இருக்கிறதுலே பெரிய தாவா என்னன்னா நம்மளுடைய தனி நபர்னுடைய நடத்தை தான் அற்புதமான தாவா. பாய் மாதிரி ஆள் இல்லைப்பா, ஒன்றுனா ஓடோடி வராங்க. நமக்கு இப்படியெல்லாம் செய்கிறார்கள். எப்படி நற்குணத்தின் மூலமாக மற்றவர்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது என்பதை ஒரு முக்கிய செய்தியாக முதல் அமர்விலே நாம் பகிர்ந்து கொண்டோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொழுக்கம் என்றும் ஆடையை அணிகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய
பெரியோர்களே, இன்றைய ஜும்மாவினுடைய முதல் பிரசங்கத்தில் நல்லொழுக்கம் போதிக்கும் இஸ்லாம், ஒழுக்க வீழ்ச்சியில் முஸ்லிம்கள் என்ற ஒரு தலைப்பை கருவாக கொண்டு நேரத்தின் அருமை கருதி மேலோட்டமாக சில செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். இஸ்லாம், அரபுலகத்திலே தோன்றிய இஸ்லாமிய மார்க்கம் எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், ஓரிரை கொள்கையை உள்ளத்திலே சுமந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் பரவியதற்கு மிக முக்கியமான காரணம் இஸ்லாமியர்களுடைய நடத்தையை பார்த்துதான் இஸ்லாத்திற்கு நிறைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வரலாறு கடந்த கால வரலாறு. நிகழ்கால வரலாறு கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி செல்கிறது. நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய பண்பாடு இவைகளெல்லாம் இன்றைக்கு ஒழுங்கீனமாக, ஒழுக்க குறைபாடாக இருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாத்திற்கு நாம் அவப்பெயரை உண்டு பண்ணி கொடுக்கிறோம். நாம் ஒரு வேலையை செஞ்சிருவோம். நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்துருப்பீங்க, ஒரு குற்றவாளி முஸ்லீமாக இருந்தால் அந்த பெயரை ரொம்ப அழுத்தமாக உச்சரிக்கப்படும். அப்போது நம்மளுடைய இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் எல்லா வகையிலும் சுத்தமாக இருப்பார்கள் என்ற பெயரை நாம் சுமந்திருக்கிறோம். மார்க்கம் அப்படித்தான் நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறது. நம்மளுடைய சின்ன 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 குறைபாடுகள், சின்ன சின்ன இந்த ஒழுக்க குறைபாடுகள் மூலமாக இஸ்லாத்திற்கு நாம் அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்து இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பெரியவர்கள்ட்டையும் சொல்கிறேன், சலாம் சொல்லுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. யாருக்கு சலாம் சொல்லணும்? பல சகோதரர்கள் சலாம் சொல்லுகிறார்கள். அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, முழு உடலை அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸு சுத்தமாக இருக்கா, இவன் என்ன வேலை செய்கிறான், ஆல் பேக் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. இப்படி ஏழையாக இருந்தால் பலர்கள் சலாம் சொல்லுவதே கிடையாது. இது ஒரு வேதனையான விஷயம். இஸ்லாம் அப்படியெல்லாம் சொல்லலை. எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்கள். நாம் இன்றைக்கு கண்ணில் ஸ்கேன் பண்ணிவிட்டு சலாம் சொல்கிறோம். இவர் நம்பாளா, தலையில் தொப்பி போட்டிருக்காரா, ஜுப்பா போட்டிருக்காரா, முஸ்லீம்னு தெரிஞ்சிட்டா சலாம் சொல்லுங்கள். அவன் ஏழையாக இருந்தாலும் நீங்கள் வழியே போய் சொல்லுங்கள். இன்றைக்கு நம் சமூகத்தினுடைய நிலை என்ன? இந்த சலாம் அப்படியே போயிடுச்சு. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது குட் மார்னிங், டேடி, மம்மி, இது போன்ற வார்த்தைகளெல்லாம் பேசுவதை கேட்டு மகிழ்கின்ற நம்முடைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சலாம் சொல்லுகின்ற பழக்கத்தை இன்னிலிருந்து நாம் ஆரம்பிக்கணும். ஒரு கையெழுத்து இயக்கம் துவக்குவதை போல நான் முதல்ல ஆரம்பிக்கிற சலாம் சொல்லுங்கள். இதை இன்னும் சில பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, சலாமை எதிர்பார்ப்பாங்க. ரெண்டு பேர் ஒரு இடத்துல மீட் பண்ணுறோம், ஈகோ அப்படியே உரசும். நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, நான் ஏன் உனக்கு சலாம் சொல்லணும் அப்படின்னு ஈகோ உரசுகின்ற பொழுது அங்கே ஒரு மனப்போராட்டம் ஏற்படும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது? சலாமை நீங்கள் பரப்புங்கள். யார் முந்தி கொண்டு சலாம் சொல்கிறார்களோ அவர்கள் பெருமையை விட்டும் நீங்கியவர் என்ற சர்டிஃபிகேட்டை இஸ்லாம் கொடுக்குது. இன்றையிலேருந்து இந்த சலாம் சொல்கிற பழக்கத்தை வச்சுப்போம். அடுத்து இந்த இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட நாம் குறிப்பாக இந்த பகுதிகளில் பார்த்தது, கைலியை தூக்கி முட்டிக்கு மேலே கட்டிக்கிறாங்க. ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் இன்றைக்கும் கூட கைலியை முட்டிக்கு மேலே கட்டின வரலாறு இஸ்லாத்திலேயே கிடையாது. அப்படி யாராவது கட்டினாங்கன்னா நம் சமூகம் என்ன சொல்லணும்னா, அவனை மாதிரி கட்டியிருக்கிறான் பாருன்னு ஒரு காலத்தில் சொல்லும். இன்றைக்கு மற்றவர்கள் தெளிவடைந்து விட்டார்கள். ரொம்ப விளக்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய முஸ்லீம்களில் இளைஞர்களை பார்க்கிறோம், கைலியை அப்படி தூக்கி முட்டிக்கு மேலே கட்டிக்கிட்டு ஜல்லிக்கட்டுக்கு இவர் போகிற மாதிரி ஏதோ ஒரு எந்த நேரமும் இப்படியே இருக்கிறாங்க. இது ஒழுக்க குறைபாடு. இதையும் அவசர காலமாக நீங்கள் இன்னிலிருந்து இதெல்லாம் விட்டுறணும். சலாம் சொல்லுங்கள். ஆடை ஒழுக்கம், அதே மாதிரி பார்வை ஒழுக்கம். நிறைய இடத்துல என்ன நடக்குது? தெரு முனையிலே கூட்டமாக நின்று கொள்கிறார்கள். இந்த தெரு யாருக்கு சொந்தம்? எல்லோருக்கும் சொந்தம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில் வருவாங்க. மற்றவங்களுடைய பிரைவேசியை பாதிக்கிற மாதிரி எது நடந்தாலும் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது தவறு தான். அதே கூட்டமாக ஒரு இடத்துல பெண்கள் நின்றால் நாம் இந்த சமூகம் என்ன சொல்லும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு இடத்துல பசங்க இளைஞர்கள் நின்று அரட்டை அடிக்கிற மாதிரி ஒரு இடத்துல கூட்டமாக நின்று பெண்கள் பேசி கொண்டிருந்தால் இந்த சமூகம் என்ன சொல்லும்?
அப்போ சட்டம் பெண்களுக்கு ஒன்று ஆண்களுக்கு ஒன்றா? இந்த கூட்டமாக நின்று கத்தம் போட்டு பேசுறது, தகாத இரட்டைய வசனங்களை பேசுறது, இது போன்ற ஒடுங்கீனங்கள் இன்றைய இளைஞர்களை அதிகமாக தாக்கி கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுடைய கவனத்திலே கொண்டு வருகிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மாற்று அருள் புரிவானாக. இனிமேல் இந்த ஜும்மாவில் இந்த செய்தியை கேட்டவர்கள் சலாத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. ஏழையோ பணக்காரனோ பெரியவனோ சின்னவனோ சலாமை சொல்லுங்கள், ஒற்றுமையோடு வாழுங்கள், அல்லாஹினுடைய அருளை பெறுங்கள். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன்.